மார்க் நற்செய்தி 15ஆம் அதிகாரம். இயேசுவுக்கு மரண தண்டனை விதித்தல். விழாவின் போது மக்கள் கேட்டுக்கொள்ளும் ஒரு கைதியை அவர்களுக்காக பிலாத்து விடுதலை செய்வதுண்டு. பரபா என்னும் கைதி ஒருவன் இருந்தான். ஒரு கலகத்தில் கொலை செய்த கலகக்காரரோடு பிடிபட்டவன் அவன். மக்கள் கூட்டம் வந்து வழக்கமாய் செய்வது போல ஒரு கைதியை விடுதலை செய்யுமாறு பிலாத்துவை வேண்டத் தொடங்கியது. அதற்கு பிலாத்து, யூதரின் அரசரை உங்களுக்காக நான் விடுதலை செய்ய வேண்டுமென்று விரும்புகிறீர்களா என்று கேட்டான். ஏனெனில் தலைமை குருக்கள் பொறாமையால்தான் அவரை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்று அவன் அறிந்திருந்தான். ஆனால் தலைமை குருக்கள் தங்களுக்கு பரபாவையே அவன் விடுதலை செய்ய வேண்டுமென கேட்குமாறு கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள். பிலாத்து மீண்டும் அவர்களை பார்த்து, அப்படியானால் நீங்கள் யூதரின் அரசர் என்று குறிப்பிடும் இவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவர்கள் அவனை சிலுவையில் அறையும் என்று மீண்டும் கத்தினார்கள். அதற்கு பிலாத்து, இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்க அவர்கள் அவனை சிலுவையில் அறையும் என்று இன்னும் உரக்க கத்தினார்கள். ஆகவே பிலாத்து கூட்டத்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணம் பரபாவை விடுதலை செய்து இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். படைவீரர்கள் இயேசுவை ஏளனம் செய்தல். பிறகு படைவீரர் அவரை ஆளுநர் மாளிகையின் முற்றத்திற்கு இழுத்து கொண்டு போய் படைப்பிரிவினர் அனைவரையும் கூட்டினர். அவருக்கு செந்நிற ஆடையை உடுத்தினர். ஒரு முள்முடி பின்னி அவருக்கு சூட்டி, யூதரின் அரசரே வாழ்க என்று அவரை வாழ்த்தத் தொடங்கினர். மேலும் கோலால் அவர் தலையில் அடித்து அவர் மீது துப்பி முழந்தாள் படியிட்டு அவரை வணங்கினர். அவரை ஏளனம் செய்த பின் செந்நிற ஆடையை கழற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக வெளியே கூட்டிச் சென்றனர். இயேசுவை சிலுவையில் அறைதல். அப்பொழுது அலெக்சாந்தர், ரூபு ஆகியோரின் தந்தையான சிரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். படைவீரர்கள் இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். அவர்கள் மண்டை ஓட்டு இடம் என பொருள்படும் கொல்கொதாவுக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள். அங்கே அவருக்கு வெள்ளைப்போளம் கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். ஆனால் அவர் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. பிறகு அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். குலுக்கல் முறையில் யாருக்கு எது என்று பார்த்து அவருடைய ஆடைகளை தங்களுக்குள் பங்கிட்டு கொண்டார்கள். அவரை சிலுவையில் அறைந்தபோது காலை 9 மணி. அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை அறிவிக்க யூதரின் அரசன் என்று அவர்கள் எழுதி வைத்தார்கள். அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக 2 கள்வர்களை அவருடன் சிலுவையில் அறைந்தார்கள். அவ்வழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து, ஆக திருக்கோவிலை இடித்து 3 நாளில் கட்டி எழுப்புகிறவனே, சிலுவையில் இருந்து இறங்கி உன்னையே விடுவித்துக்கொள் என்று அவரை பழித்துரைத்தார்கள். அவ்வாறே தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் சீடர்களுடனும் சேர்ந்து அவரை ஏளனம் செய்து, பிறரை விடுவித்தவன் தன்னையே விடுவிக்க முடியவில்லை என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். அவர்கள், இஸ்ரேலின் அரசனாகிய மெசியா இப்போது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், அப்போது நாங்கள் கண்டு நம்புவோம் என்றார்கள். அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்களும் அவரை இகழ்ந்தார்கள்.